Hey guys, I'm Hacha here and welcome to Wonder Pets and Aquariums. So pets வீட்டில் வளர்க்குறதுனால யூஸ்வலாக ஹியூமன்ஸ்க்கு வந்து ஏதாவது இஷ்யூ வருமா, அதாவது ஹெல்த் இஷ்யூ ஏதாவது வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது எப்படி, ஸோ எதனால் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது, என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் அப்படின்ற பற்றின வீடியோ தான் இது. ஸோ இன்கேஸ் உங்ககிட்ட பெட்ஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப யூஸ்வலாக ரொம்ப காமனாக ஒரு சில டிசீஸ் உங்களுக்கு வரும். அது வந்து அந்த பெட்ஸ்னால தான் வருதுன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அது என்ன மாதிரி டிசீஸ்ன்றதை இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரட் ஃபீவர். பேரட் ஃபீவர் பொறுத்தவரையும் யூஸ்வலாக வந்து எல்லா மாதிரி பேர்ட்ஸுக்கும் வரும் இந்த டிசீஸ். ஸோ ஆக்சுவலாக இது டிசீஸ் கிடையாது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த பேரட், அதாவது நீங்கள் பஜ்ஜிஸோ லவ் பேர்ட்ஸோ இல்லை காக்டெயில்ஸோ நீங்கள் எது வச்சிருந்தாலும் சரி, ஸோ அது வந்து பூப்பு இருக்கு இல்லையா, அதோட வேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த வேஸ்ட் வந்து கிரியேட் ஆகும்போது அந்த வேஸ்ட் வந்து கீழே வந்த பிறகு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா வந்து க்ரோ ஆகும். அந்த நீங்கள் வேஸ்ட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது அதை நீங்கள் வந்து சுவாசிக்கும் போதும் சரி, இல்லை நீங்கள் வந்து தெரியாமல் கையில் பட்டு உங்கள் உடம்புக்குள்ளே போகும்போதும் சரி, இந்த பேரட் ஃபீவர் உங்களுக்கு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதோட சிம்டம்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் ஏக்கு, ஃபீவரு, அப்புறம் ஜாயிண்ட் ஏக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் வீசிங், அதாவது வந்து மூச்சு விடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விடுவீங்க, ரொம்ப காற்று உள்ளே இழுக்க முடியாது, நெஞ்சு அப்படியே அடைக்கும். ஸோ அந்த மாதிரி டிசீஸ்லாம் நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கைஸ் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது லெப்டோஸ்பிரோசிஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பாக்டீரியல் டிசீஸ் தான். ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு டிசீஸ். யூஸ்வலாக எல்லாருக்கும் புரியாது. யூஸ்வலாக அந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸால் இல்லை வந்து ஈவன் பெட்ஸால் கூட வரும். ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்த பேர்ட்ஸ்லாம் அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணி வச்சுருப்பீங்களா குடிக்கிறதுக்கு, அதில் இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய பூப்பு வந்து தெரியாமல் அதில் வந்து நிறைய தடவை அந்த பூப்பு அதிலே வந்துடும். அந்த பேர்ட்ஸ் குடிக்கணும், அந்த பேர்ட்ஸ்க்கு எதுவும் ஆகாது. ஸோ இப்போ நம்ம அந்த வாட்டரை வந்து க்ளீன் பண்ணும்போது சரி, அதை ஹேண்டில் பண்ணும்போது சரி, ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இன்கேஸ் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரேஷஸ் வரும். அந்த ரேஷஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வயிற்று வலி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் வரும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்ஸ் வளர்க்குறதுல பார்த்தீங்கன்னா கேட் ஸ்க்ராச் ஃபீவர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பூனையில் வந்து தெரியாமல் புரண்டிடும். ஸோ அந்த மாதிரி புரண்டும் போது நம்ம நகம் பட்டுறது இல்லையா உடம்புல. ஸோ இந்த மாதிரி நகம் படுறதுனால யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டிசீஸ் இல்லை, அதாவது அது ஒரு பாக்டீரியல் டிசீஸ். யூஸ்வலாக அந்த டிசீஸ் காசிங் பாக்டீரியா அந்த நகத்தில் இல்லைன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் வந்து அந்த டிசீஸ் காசிங் பாக்டீரியா இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஸ்வெல்லிங் ஆகும், அதாவது கீர்ன இடத்துல காயாமல் லைட்டாக வீங்கும். அதுதான் அதோடைய சிம்டம். நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பண்ணீங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து நார்மல் ஆகிடும். அப்படி இல்லைன்னா ஹெட் ஏக்கு, ஜாயிண்ட் ஏக்கு, வாமிட்டிங்கு, டயரியா, இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் வச்சிருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரிங் வார்ம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கேட்ஸோடைய ஸ்கின்லையோ இல்லை டாக்ஸோடைய ஸ்கின்லையோ ரிங் வார்ம்ஸ் வந்து ஈஸியாக பெனிட்ரேட் ஆகி க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. இருந்தாலும் ஹியூமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதோடைய சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை க்ளீனாக நீட்டாக வச்சில்லை அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வார்மும் பெட்ஸுக்கு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. யூஸ்வலாக இது எல்லா மாதிரி பெட்ஸ்க்கும் வரும் என்னோட ஒப்பீனியனில். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதோடைய முடியிலேருந்தும் சரி, அதோடைய சில நேரத்தில் வந்து பூனையோ இல்லை நாயோ வந்து நம்மளை நக்கும். ஸோ அது வந்து ஸ்கின் வழியாகவே அப்படியே பெனிட்ரேட் ஆகி அந்த ரவுண்ட் வார்ம் வந்து உள்ளே போயிடும். ஸோ இது ரொம்ப பெரிய பிரச்சனை உண்டாக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்துமா, டிபி வரையும் கொண்டு போய் விட்டுரும் இது. ஸோ இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லா மாதிரி பெட்ஸ்லேருந்து உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பேரட்ஸு, பீஜன்ஸ், இந்த மாதிரி பெட்ஸ்லேருந்து உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு பேர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது கூண்டுக்குள்ளே இருக்கும்போதும் சரி, இல்லை பீஜன்ஸ் வச்சுருந்தா அது கூண்டுக்குள்ளே வெளியே வரும்போதும் சரி, அது வந்து ஒரு உடம்பு ஒரு மாதிரி உழுக்கும். அந்த மாதிரி உடம்பு வந்து உழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு டஸ்ட் மாதிரி ஒன்று பறக்கும். நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் பீஜன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த டஸ்ட்டை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தாலும், அதாவது இன்ஹேல் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை தெரியாமல் உங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை அது உங்கள் ஸ்கின்ல பட்டு அந்த ஸ்கின்ல வந்து பெனிட்ரேட் ஆகி அது உள்ளே போயிடும். ஆக்சுவலாக அந்த மாதிரி போனாலும் சரி, இந்த மாதிரி ஆனாலும் உங்களுக்கு வந்து ஆஸ்துமா வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது ரொம்ப கொடுமையான ஒரு நோய் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி டிசீசஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நீங்கள் ப்ரிகாஷன்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் யூஸ்வலாக பெட்ஸ் வளர்க்குறீங்கன்னா பெட்ஸுக்காக தனியாக ஒரு இடத்த வச்சிடணும். யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பெட்ஸை வந்து பெட்ரூம் வரையும் கொண்டு போயிடுவாங்க. எந்த மாதிரி பெட்டாக இருந்தாலும் சரி அது வந்து அதோட இடத்துல தான் அது இருக்கணும். அந்த இடத்த தாண்டி அது வந்து உள்ளே வரக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பஜ்ஜிஸோ லவ் பேர்ட்ஸ் இல்லை பேரட்ஸ் எது நீங்கள் வச்சிருந்தாலும் சரி, அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஸ்பேஸில் யூஸ்வலாக நீங்கள் அதிகமாக போகக்கூடாது. நீங்கள் ஒரு ½ hour இல்லை 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறது, இல்லை அது கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. பட் யூஸ்வலாக இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து ரெக்கையை விட்டுட்டு அது வந்து கூடவே வச்சுருப்பாங்க. ஸோ அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அதோடைய பூப்பு வந்து உங்கள் மேலே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் அது வந்து டஸ்ட்டை வந்து உழுக்கும் போது அதை நீங்கள் இன்ஹேல் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து இப்போ வந்து கேட்ஸு, இந்த டாக்ஸ், அதை பொறுத்தவரையும் சொல்லணும் அப்படின்னா அதுவும் அப்படி தான். குறிப்பாக வந்து போர்ஷன் கேட்ஸை பொறுத்தவரையும் சொல்லணும் அப்படின்னா யூஸ்வலாக எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் அலோவ் பண்ணி வீட்டிலே தான் வச்சுருப்பாங்க. அது குழந்தை மாதிரி தான் இருக்கும் யூஸ்வலாக. அது வெளியே போச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து டாக்ஸோ இல்லை அதர் அனிமல்ஸோ அட்டாக் பண்ணிவிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. பட் இதை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும். குறிப்பாக ஆஸ்துமா வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் நிறைய முடி கொட்டும், கண்டிப்பாக முடி நிறையவே கொட்டும். ஸோ அதை நீங்கள் வந்து இன்ஹேல் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து ஃபுட்டில் வந்து அந்த முடி இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ்
சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி க்ளீன் பண்ணியிருந்தாலும் சரி, அது வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அந்த முடி. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை வந்து தனியாக ஒரு இடத்துல வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இப்போ எங்கள் வீட்டில் நான் எப்படி இதை வச்சுருக்கேன் அப்படின்னா, இது வந்து படிக்கட்டு ஏறுற ஒரு இடம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் வந்து ஃபுல்லாக வலையடிச்சிட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே வச்சு அதில் மணல் வச்சுட்டேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அதில் தான் அதோடைய பூப்பெலாம் போகும். வீக்லி ஒன்ஸ் நான் எடுத்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ இந்த கேட்ஸ் எல்லாமே, இந்த 3 கேட்ஸுமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் இருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கேட்ஸ் உள்ளே வச்சு அடைக்கிற மாதிரி கிடையாது. யூஸ்வலாக வந்து ஒரு 1 or 2 hours வந்து நான் ஓப்பனில் விடுவேன். அது போய் மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour ஓப்பனில் விடுவேன். அதர் டைம் பார்த்தீங்கன்னா அது ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 கேட்டுமே இதில் தான் இருக்குது. யூஸ்வலாக நீங்கள் வந்து கேட்டுக்கு மட்டும் இல்லை, டாகுக்கும் நீங்கள் இந்த மாதிரி இடத்த செஞ்சு தனியாக தான் நீங்கள் வச்சுருக்கணும். நீங்கள் வீட்டில் அலோவ் பண்ணுறதோ இல்லை பெட்ரூம் வழியாக அலோவ் பண்ணுறதோ கண்டிப்பாக கூடவே கூடாது. ஸோ இப்போ நீங்கள் அடுத்து மிக முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பெட்ஸோடைய பூப்பு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹைஜீனிக்கலாகவும் நீங்கள் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதாவது பெட்ஸோடைய யூரினும் சரி, அதோடைய பூப்பும் சரி, அதில் நிறைய பாக்டீரியல் டிசீஸு இல்லை ஃபங்கல் டிசீஸ் இல்லை பேரசிட் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது ரொம்ப கம்மி தான் டிசீஸை பொறுத்தவரையும். ஸோ நிறைய டிசீஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஈவன் பீஜன்ஸோடைய பூப்பாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பீஜன்ஸோடைய லாஃப்ட்டில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போங்க, அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா யூஸ்வலாக பீஜன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பேரசிட்டிக் டிசீஸ் இருக்கு இல்லையா, அது ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பீஜன்ஸை வந்து யூஸ்வலாக எல்லா பேர்ட்ஸும் இல்லை எல்லா பெட்ஸும் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப ஹைஜீனாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது நீங்களாக கூட இருக்கலாம், பெட்ஸோடைய ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா மூக்கு வரசுறது, இல்லை வந்து நாயை வந்து நக்க விடுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த பீஜன்ஸு இல்லை வந்து பேரட்ஸ் எல்லாம் வந்து ஷோல்டரில் உட்கார வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன், ரொம்ப ஜாலின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க. பட் இதில் நிறைய டேஞ்சரஸான ஒரு விஷயம் இருக்குது. யூஸ்வலாக நம்ம அந்தளவுக்கு ஹைஜீனாக இருக்கிறதில்ல, அதுதான் உண்மை. சரிங்களா? ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஹைஜீனாகவும் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் லாங் டேர்முக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு டிசீஸ் வரலனாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு யாராவது உங்கள் வீட்டில் இருக்கிற பீப்புளுக்கு யாராச்சும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டிசீஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைனலாக எந்த மாதிரி பெட்டாக இருந்தாலும் சரி, அது அந்தந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது ஒரு வரம்பு மீறி நம்ம வந்து ஹால் வரையும் இல்லை பெட்ரூம் வரையும் நீங்கள் கொண்டாந்தீங்க அப்படின்னா பிரச்சனை நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கைஸ், இந்த வீடியோ அப்லோட் பண்ணி உங்களை பயமுறுத்துறதா நீங்கள் நினச்சிக்காதீங்க. அதாவது அந்தந்த இடத்துல இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் நல்லது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.